டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது அதன் அருகே 3 கப்பல்கள் இருந்தன. அதில் முதல் கப்பல் தான் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு கடல் கொள்ளையர்கள். காப்பாத்த போய் எங்கே நாம் மாட்டிப்போமா என்று டைட்டானிக் அனுப்பிய சிக்னலை பார்த்தும் கூட காப்பாத்த வராமல் எதிர் திசையில் போய்விட்டது. அடுத்ததாக இரண்டாவது டைட்டானிக் மூழ்கியிட்டு இருந்த இடத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கலிபோர்னியா கப்பல் போகும் வழியில் நிறைய பனிப்பாறைகள் இருப்பதால் டைட்டானிக் அனுப்பிய சிக்னலை பார்த்தும் கூட காப்பாற்றும் வர முடியவில்லை. அதில் மூன்றாவது கப்பல் தான் 93 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த RMS கார்பதிய. இது சிக்னலை பார்த்தவுடனே கப்பலை திருப்பி பல பனிப்பாறைகளை கடந்து வேகமாக டைட்டானிக்கை நோக்கி செல்கிறது. டைட்டானிக் வெளிவந்த புதிதில் RMS கார்பாத்தியாவிற்கு மக்கள் வரத்து குறைந்து போய் RMS டைட்டானுக்கு செல்வாக்கு அதிகரித்து போய்விட்டது. இரண்டும் ஒரே நிறுவனத்தின் கப்பலாக இருந்தாலும் நவீன வசதிகளுடன் டைட்டானிக் வரவும் ரொம்ப நாட்களாக உழைத்துக் கொண்டிருந்த RMS கார்பாத்தியாவை மக்கள் யாரும் கண்டுக்கவில்லை. இந்த கப்பல் தான் டைட்டானிக் முழுங்கிக் கொண்டிருந்த போது தண்ணீரில் போராடிக் கொண்டிருந்த 705 மக்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துள்ளது. பயனற்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பதிலாக எங்களை பின்தொடர்ந்து தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.